Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.2ல முதல் கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? f of y is equal to r of y minus 3y square plus 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நமக்கு கீழே இங்கே 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. yக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த பல்லுறுப்புக்கோவையில் அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், y is equal to yn அப்படி இருக்குது. சரிங்களா? இப்போது f of y is equal to ry minus 3y square plus 3 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே yக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே அந்த yயோட மதிப்பை இங்கே நம்ம போடலாம். சரிங்களா? அப்போ 6, y இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1 போட்டாச்சு. 3 y ஸ்கொயருக்கு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3. சரிங்களா? 6 × 6 6 மைனஸ் 3. 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான், 1. சரிங்களா? ப்ளஸ் 3. அப்போ 6 மைனஸ் 1 3 3 ப்ளஸ் 3. 6லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு, 3 ப்ளஸ் 3. அப்போது நமக்கு 3 கூட்டினோன்னா நமக்கு எவ்வளோ, 6. அப்போது நமக்கு f of y எவ்வளோ, நமக்கு 6. சரிங்களா? புரியுதுங்களா? அதாவது இந்த yக்கு 1 வேல்யூ கொடுத்தாச்சு. நம்ம இதில் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள், y is equal to -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கொஷின் எழுதிக்கலாமா? 6y f of y 6y minus 3y square plus 3. சரிங்களா? இங்கே நமக்கு -1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், y எங்கெங்கே வருதோ அதை அப்படியே போட்டுருணும். சரிங்களா? இங்கே yக்கு -1 மைனஸ் 3, இங்கே y ஸ்கொயருக்கு -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. 6 6 மைனஸ் 6. இங்கே என்னவாகும், -3 1 2 தடவை பெருக்கணும். அப்போது -1 இன்ட்டு -1 நமக்கு என்ன வரும், ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 3. சரிங்களா? இப்போ -6 ஒரு 3 ப்ளஸ் 3. அவ்வளோதான். சரிங்களா? இந்த -3க்கும் இந்த +3க்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக நம்ம அடி கொடுத்துக்கலாம். அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, -6. f of yயோட ஆன்சர் என்ன, -6. சரிங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதான். சரிங்களா? தேர்ட் சம் பார்க்கலாமா? y is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஷின் எழுதிக்கலாமா? f of y is equal to 6y minus 3y square plus 3. சரிங்களா? இங்கே yக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ y வர இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், 0ன்னு போடணும். அப்போ 6 0 மைனஸ் 3 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கணும், ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போ 6 × 0 0 மைனஸ் இங்கே 0 இருக்குது. அப்போ 0வை நம்ம எத்தனை தடவை பெருக்கினாலும் 0 தான். 0வோட 3 பெருக்கினாலும் நமக்கு 0 தான். அப்போ 0 ப்ளஸ் 3. ஸோ இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடி கொடுத்துடலாமா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 3. அப்போது f of y is equal to நமக்கு என்ன ஆன்சரு, 3. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்மு, p of x is equal to x square minus 2 root x plus 1 எனில் p 2 root 2ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 root 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இதில் எக்ஸ் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல இந்த 2 root 2 நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். சரிங்களா? பார்த்துடலாமா? p of x is equal to, நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள், p of x is equal to x square minus 2 root 2 x 1 எனில் p root 2ஐ காண்க. ஸோ நம்ம இது எக்ஸாக எடுத்துக்கலாமா, 2 root 2. சரி, ஓகே. அப்போது p of x is equal to x square minus 2 root x plus 1. இப்போ இந்த x வர இடத்துலலாம் இந்த நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 root 2 நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். சரிங்களா? இங்கே x ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போது 2 root 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி 2 root 2 இங்கே x வந்திருக்கு இல்லையா, இந்த 2 root 2 போடலாமா? அப்போ 2 root 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 1. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். 2 இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறதுல நம்ம எத்தனை தடவை பெருக்குவோம், 2 தடவை பெருக்குவோம். அப்போ 2 2 நமக்கு என்ன, 4. இங்கே 2 root 2 இருக்கும். ஒரு root 2 2 root 2 இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒரு 2 எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ 2 root 2க்கு நம்ம பொதுவாக ஒரு 2 எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது 2 2 2 என்னது, நமக்கு 4.
இன்ட்டு இங்கே 2 ரூட் 2 இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 எடுத்துப்போம். சரிங்களா, ப்ளஸ் 1 4 2 எவ்வளோ 8 மைனஸ் இங்கே 4 2 எவ்வளோ நமக்கு 8 ப்ளஸ் என்ன இருக்குது 1, அவ்வளோதான். சரிங்களா, இங்கே இதுக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் 8க்கும் மைனஸ் 8க்கும் நமக்கு டைரெக்டாக கேன்சல் கொடுத்துட்டா நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது 1. அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 1. சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. தேர்ட் சம் பாருங்கள். கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்ம கொண்டு வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கணுமா, 0வாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவைகளை நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும், ஆன்சர் 0ன்னு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து இந்த 3ஓட எந்த நம்பரை நம்ம வந்து கழிச்சா நமக்கு வந்து 0 கிடைக்கும், 3ஓட 3, அதாவது 3லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 0. அப்போ நம்ம இங்கே 3ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுவோம், 3 மைனஸ் 3. இப்போ 3லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 0. அப்போ நம்ம எந்த நம்பர்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம், இந்த 3 தானே. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். அதாவது எந்த நம்பர்லேருந்து நம்ம கொண்டு வந்தால் நமக்கு 0 கிடைக்குமோ அந்த நம்பரை நம்ம எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். 2x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், 0. ஸோ நம்ம வந்து இப்போ 2x இங்கே இருக்கு இல்லையா, அந்த 2x இங்கே போட்டுட்டு இந்த 5 வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாக ஆகும், மைனஸாக ஆகும். சரிங்களா, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். சரிங்களா, இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 5/2 ப்ளஸ் என்ன 5. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம அடி கொடுத்துடலாமா. அப்போ நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் 5 ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ 5லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன 0. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2. ஸோ இந்த ஆன்சரை போட்டுதுன்னா நம்ம 0 கொண்டு வந்தோம். அதனால் நம்ம இந்த ஆன்சர் தான் என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சராக எடுக்கணும். சரிங்களா, அப்போது மைனஸ் 5/2 தான் நமக்கு என்னது இந்த கேள்விக்கான பதில். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள். q ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போ இந்த 2y இங்கே வந்துருமா, இந்த மைனஸ் 3 இங்கே நமக்கு என்னவாகும், ப்ளஸ் 3ஆக வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3, இந்த 2 வந்து இங்கே வகுத்தல வரும். அப்போது நம்ம yக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து நம்ம இங்கே அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா, அப்போது 2 இன்ட்டு 3/2 மைனஸ் என்ன இருக்குது 3. ஸோ இந்த 2க்கும் நம்ம அடி கொடுத்துருவோமா. அப்போ 3 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்குது. ஸோ 3லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன 0. ஸோ நம்ம எதுலேருந்து இந்த 0 கொண்டு வந்தோம், இந்த 3/2 தான் கொண்டு வந்தோம். அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, q ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 3/2. அவ்வளோதான். சரிங்களா, புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 8z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பெருக்கல் முறையிலவே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். 8 கூட நம்ம எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 0 கிடைக்கும், 0 தான். சரிங்களா, ஏன்னா 0 கூட நம்ம வந்து எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக 0 அப்ளை பண்ணிடலாமா. அப்போ இசட் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம், 0வாக எடுத்துக்கலாம். அப்போ 8 இன்ட்டு இசட்டுக்கு என்ன இருக்குது 0. அப்போ 8 0 எவ்வளோ நமக்கு 0. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன, எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். சரிங்களா, புரியுதா. 5th சம் பார்க்கலாமா. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ், இங்கு ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுவீங்க நீங்கள், அதாவது வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம என்னன்னு எடுப்போம், ஏக்கு வந்து நம்ம 0ன்னு சேர்க்கக்கூடாதான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 0ன்னு தான் வரணும். அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே போட்டுருவோமா. எக்ஸுக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0. அப்போ 0வோட எந்த நம்பரை பேர்னாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வந்து 0. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. h of x is equal to ax plus b, a not equal to 0, a b belongs to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்,
இது எடுப்போம் இல்லையா, அப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போமா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோமா. அப்போ ஏஎக்ஸ் இங்கே இருக்குமா, பி வந்து இங்கே ப்ளஸ் பியாக இருக்கிறது இங்கே என்னவாகும், மைனஸ் பியாக ஆகும். டிவைடட் பை இங்கே ஏ இருக்கா, இந்த ஏ வந்துடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன அது, x is equal to minus b by a. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்டுபிடிச்ச இந்த எக்ஸை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வருவோமா. அப்போ a இன்டூ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் b by a. சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது. ஸோ இந்த ஏக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் கொடுத்துடலாம். அடுத்தது என்ன இருக்குது, வெறும் மைனஸ் பி ப்ளஸ் பி. ஸோ இந்த மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் நம்ம கேன்சல் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ h of x is equal to என்னது, நமக்கு 0ல் இருக்குது. நம்ம எது மூலியமாக கொண்டு வந்திருக்கோம், மைனஸ் பி பை ஏல தானே கொண்டு வந்திருக்கோம். அப்போது h of x is equal to மைனஸ் பி பை ஏ தான் வந்து இந்த கணக்குக்கான பதில். சரிங்களா, புரியுதுங்களா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா. 4th சம் பாருங்க, பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்கள் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையோடைய மூலம் என்ன அப்படின்னு பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸுக்கு என்ன ஆன்சரோ அதை தான் நம்ம மூலமாக எடுத்து கொண்டு வரணும். சரிங்களா, பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சம்மு 5x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5x இங்கே போட்டுருவோமா, இங்கே மைனஸ் 6 இங்கே ப்ளஸ் 6 வந்துருமா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6 பை 5. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல. ஸோ எக்ஸோட மூலம் என்ன நமக்கு இங்கே 6 பை 5. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இங்கே வச்சுப்போமா, 3 இங்கே வந்துருமா, நமக்கு இங்கே ப்ளஸ் 3 இருக்கிறது இங்கே மைனஸ் 3 ஆகுமா. இந்த 0 என்னவாகும், நமக்கு அப்படியே இருக்கும். அப்போது நமக்கு 3லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், மைனஸ் 3. அவ்வளோதான். ஸோ இதோடைய கேள்விக்கான பதில் என்ன, எக்ஸ் மைனஸ் 3. 3லேருந்து நம்ம 0 கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் 3 தான். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. 10x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10x நம்ம இங்கே வச்சுப்போமா, இந்த 9 என்னவாகும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 பை 10. அவ்வளோதான். எக்ஸோட மூலம் என்ன நமக்கு, மைனஸ் 9 பை 10. சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. 9x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. 9x இங்கே வந்துருமா, இங்கே மைனஸ் 4 வந்து இங்கே நமக்கு என்னவாகும், ப்ளஸ் 4 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த 9 நமக்கு என்னவாகும், வகுத்தல்ல வரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சரு, 4 பை 9. அவ்வளோதான். சரிங்களா, புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த கணக்கு பாருங்கள். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு அவற்றிற்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை பூஜ்ஜியங்களா என சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே முதல் கணக்கு பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. எக்ஸுக்கு வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை போட்டுட்டு நமக்கு வர ஆன்சர் 0வா அப்படின்னு நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா. P of x is equal to 2x minus 1. x is equal to 1 by 2. ஸோ நம்ம வந்து இங்கே எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து இந்த எக்ஸில் இதை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாமா. ஸோ அப்போது P of x is equal to 2x minus 1. எக்ஸுக்கு என்ன வேல்யூ, 1 by 2 மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆடி கொடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும், மைனஸ் 1. அப்போ ஆன்சர் என்ன, 0. அப்போது நம்ம கொண்டு வந்தது சரிதான். அப்போ P of x is equal to நமக்கு என்ன ஆன்சர், 0. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், 0ன்னு கொண்டு வந்துட்டோம். அடுத்த சம் பார்க்கலாமா. P of x is equal to x cube minus 1, x is equal to 1. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுடலாமா, 1 பவர் ஆஃப் 3 மைனஸ் 1. 1 நம்ம 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு 1 தான். அப்போ மைனஸ் 1. 1லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 0. அப்போ P of xன்றது எவ்வளோ நமக்கு, 0. ஸோ நம்ம கொண்டு வந்தது சரிதான். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. P of x is equal to ax plus b, x is equal to minus b by a. அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, மைனஸ் b by a கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். சரிங்களா, a எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் b by a. சரிங்களா, ப்ளஸ் b, அந்த b அப்படியே போடணும். இந்த ஏக்கும் நமக்கு அடி ஆயிடுச்சா. அடுத்தது மைனஸ் b ப்ளஸ் b இருக்கா. ஸோ இந்த ப்ளஸ் பியும் இந்த மைனஸ் பியும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் நமக்கு, 0. அப்போ P of xங்கிறது எவ்வளோ நமக்கு, 0. அவ்வளோதான். சரிங்களா, ஸோ நம்ம எல்லாமே 0ன்னு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள்.
பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த கோடு பார்த்துக்கோங்க. இந்த கோடில் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இது தொடுறது, அப்புறம் இந்த பாயிண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த கோடில் வந்து இந்த வளைவு எத்தனை தடவை தொட்டிருக்கு, 2 தடவை தொட்டிருக்கு. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன, 2. அவ்வளோதான். இந்த கோடில் தொடுற அந்த பாயிண்ட், அந்த புள்ளி, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள். அடுத்தது இந்த கோடு கொடுத்துருக்காங்களா, கோடு, இந்த கோட்டில் எத்தனை புள்ளி நமக்கு தொட்டிருக்கு, 1 2 3, அப்போ 3. அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது இந்த கோடு பாருங்கள், இந்த கோடில் ஏதாவது தொட்டிருக்கா, எதுவுமே தொடல. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், 0. அடுத்தது 4வது கணக்கு. 4வது கணக்கில் இந்த கோட்டில் பாருங்கள் எத்தனை புள்ளி தொட்டிருக்கு, ஒரே ஒரு புள்ளி தான் தொட்டிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன, நமக்கு 1. அடுத்தது இந்த கோட்டில் எத்தனை புள்ளி நமக்கு தொட்டிருக்கு, 1 தான் தொட்டிருக்கு. அப்போ அதனால் நமக்கு என்ன ஆன்சரு, 1 தான் ஆன்சர். சரிங்களா. ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.